குடும்ப பாசத்தையும் தலைமுறை பெருமையையும் பறைசாற்றிய ஒரு நெஞ்சை தொடும் நிகழ்வு. எங்க வீட்டு சிங்காரம்மா ஜாக்சன் குடும்பத்தின் தாய், ஜாக்சன் குடும்பத்தின் தூண். யார் அது? நம்முடைய ஜாம்பவான் கேத்ரீன் ஜாக்சன் அவர்கள். தன்னோட பேரன்பு மிக்க பேரன் பிரின்ஸ் மைக்கேல் ஜாக்சன் பட்டமளிப்பு விழாவில எப்படி பார்க்கப்பட்டது தெரியுமா? அப்படியே ஒரு பிரகாசமான புன்னகையோட மனசெல்லாம் பூரிச்சு போயிருந்தாங்க. யார் இந்த பிரின்ஸ் மைக்கேல் ஜாக்சன்னா? மறைந்த கிங் ஆஃப் பாப் மைக்கேல் ஜாக்சன் மூத்த மகன். ஆஹா, என்ன ஒரு காட்சி! கேத்ரீன் ஜாக்சன் பொறுத்தவரை பிரின்ஸ் அந்த மேடையில நடந்து போனது சும்மா ஒரு பெருமை வாய்ந்த பாட்டி தருணம் மட்டும் கிடையாதுங்க. அது அவங்க மனசுக்குள்ள ஒரு ஆழமான உணர்வு பெருக்கத்தை ஏற்படுத்திருச்சு. கண்ணீர் மல்கி போகும் ஒரு தருணம். ஜூன் 2009 அவங்க அப்பாவோட திடீர் மறைவுக்கு பிறகு பிரின்ஸ் மற்றும் அவரோட சகோதர சகோதரிகளை வளர்த்ததில் கேத்ரின் ஒரு தவிர்க்க முடியாத முக்கியமான பங்கை வகிச்சாங்க. அவங்க வாழ்க்கையில ஒரு உறுதியான தூணா அன்பின் உறைவிடமா வழிகாட்டியா இத்தனை வருஷமா இருந்தவங்க கேத்ரின். அவங்க பேரன் அந்த கிராஜுவேஷன் கேப்பையும் கவுனியும் போட்டுக்கிட்டு நின்னுருந்ததை பார்த்தபோது அது வெறும் அவரோட தனிப்பட்ட சாதனை மட்டும் அல்லங்க. அது ஒரு மீள்தன்மையின் வெற்றி, குடும்பத்தின் வெற்றி, விடாமுயற்சியின் வெற்றி. இந்த மதிப்பீடுகள்தான் ஜாக்சன் ஹவுஸ்ஹோல்ட் அஸ்திவாரமாபல காலம் இருந்திருக்கு. February 13 1997 பிறந்த பிரின்ஸ் மைக்கேல் ஜோசப் ஜாக்சன் ஐதான் மைக்கேல் ஜாக்சன் முதல் குழந்தையாம். இப்போ அவர் ஒரு இளைஞனாதனுக்கான பாதையை செதுக்கிட்டு இருக்கார். தன்னோட அப்பாவோட பிரம்மாண்டமான புகழின் நிழல்ல இருந்து வெளியே வர பிரின்ஸ் ரொம்ப கடுமையா உழைச்சிருக்கார். அதே சமயம் அந்த புகழையும் பெருமையையும் அவர் ஒருபோதும் மறக்கல, கௌரவிச்சுக்கிட்டே இருக்கார். அவர் ஃபில்ம் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் ப்ரொடக்ஷன்ல, பிசினஸ் அண்ட் என்டர்பிரினர்ஷிப்ல, பிலாந்த்ரோபி மற்றும் ஹியூமானிடேரியன் ஒர்க்ல ஆர்வம் காட்டி வர்றார். தன்னோட அப்பாவோட சேரிட்டி பணிகளை அப்படியே பின்பற்றி அவரோட பாதையில நடந்துட்டு இருக்கார். பிரின்ஸ் ஒரு அமைதியான, உறுதியான ஆம்பிஷன் வெளிப்படுத்தியிருக்கார். அவரை தெரிஞ்சவங்களால மதிப்பிடப்பட்ட, கொண்டாடப்பட்ட ஒரு இளைஞன் அவர். 90 வயசுக்கு மேல ஆகியும் கேத்ரீன் ஜாக்சன் என்டர்டெயின்மெண்ட் ஹிஸ்டரியிலேயே மிகவும் மதிக்கப்படும் மேட்ரியார்க்ஸ்ல ஒருத்தரா இன்றும் திகழ்கிறார். என்ன ஒரு பெருமை! இந்த வயசுலயும் தன்னோட பேர குழந்தைகளுக்காக அசைக்க முடியாத பற்றுதலோட அர்ப்பணிப்போட எப்போதும் அங்கேயே நின்னுக்கிட்டு இருக்காங்க. பிரின்ஸ் கிராஜுவேஷன்ல அவங்க கலந்துக்கிட்டது ஒரு சக்தி வாய்ந்த செய்தியை உலகத்துக்கே சொல்லுச்சு. என்ன தெரியுமா? ஃபேமிலி ஃபர்ஸ்ட், ஆல்வேஸ். குடும்பம்தான் எல்லாமே. அங்க இருந்தவங்க எல்லாரும் அந்த தருணத்தை எப்படி வர்ணிச்சாங்க தெரியுமா? மனதை உருக வைக்கும் தருணம்னு. பிரின்ஸ் தன்னோட டிப்ளோமாவை வாங்கினப்போ கேத்ரீன் கண்களிலிருந்து ஆனந்த கண்ணீர் அப்படியே வழிஞ்சிச்சாம். ஆஹா, அவங்க புன்னகை 1000 வார்த்தைகள் சொல்ல முடியாத ஒரு அத்தனை உணர்வுகளையும் அப்படியே வெளிப்படுத்திருச்சு. இது தன்னோட பிரார்த்தனைகளுக்கு நிஜ வாழ்க்கையிலேயே பதில் கிடைச்சதை ஒரு பாட்டி நேர்ல பார்க்கிற தருணம்ங்க. ஜாக்சன் ஃபேமிலின்னு சொன்னால் ஏதிரமை, சோதனைகள், வெற்றிகள், இந்த மூணும் தான் பல காலமா ஒன்னாவே பயணிச்சிருக்கு. பிரின்ஸ் கிராஜுவேஷன் ஒரு முக்கியமான விஷயத்தை நமக்கு நினைவுபடுத்துது. புகழின் மினுமினுப்புக்கும் துயரத்தின் பாரத்துக்கும் அப்பால் அடுத்த தலைமுறை எப்படி வந்து கொண்டிருக்கிறது தெரியுமா? படிச்சவங்களா, நல்லா அடித்தளமிட்டவங்களா ஒரு குறிக்கோளோட உயர பறக்க துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ பிரின்ஸ் தன்னோட வாழ்க்கையோட அடுத்த அத்தியாயத்துக்குள்ள அடியெடுத்து வைக்கிறார். எப்படி தெரியுமா? தன்னோட பாட்டியோட ஆசீர்வாதத்தோட, அப்பாவோட பொக்கிஷமான லெகசியோட, யாரும் கற்பனை கூட செய்ய முடியாத புயல்களை எதிர்கொண்ட ஒரு குடும்பத்தின் வலிமையோட. ஒரு சிங்கக்குட்டி புறப்படுது. கேத்ரீன் ஜாக்சன் பிரின்ஸ் கிராஜுவேஷன்ல கலந்துக்கிட்டது சும்மா ஒரு செலிபிரிட்டி ஹெட்லைன் மட்டும் கிடையாது. இது ஒரு அழகான மனித கதை. தலைமுறைகள் கடந்த பாசத்தின் கதை. ஒருபோதும் கவனிக்கப்படாமல் போகாத தியாகங்களின் கதை. மிகவும் முக்கியமான அமைதியான வெற்றிகளின் கதை. பிரின்ஸ் ஜாக்சன், எங்க மனமார்ந்த வாழ்த்துகள். அந்த கிராஜுவேஷன் கேப் உடன் உன்னோட பயணம் சிறக்கட்டும். கேத்ரீன் ஜாக்சன் அவர்களே, இந்த குடும்பத்தை இவ்வளவு பாசத்தோடவும் கம்பீரத்தோடவும் ஒன்றாக இணைத்து வைத்த உங்களின் இந்த உன்னதமான சேவை வார்த்தைகளால் அடங்காது.